வணக்கம் மக்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், முக்கியமா சூப்பரா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. என்னடா அத்துவான காட்டுல இருக்கியே, இங்க என்னடா பண்ண போற அப்படின்னா, அத்துவான காட்டுலாம் இல்லைங்க. இங்க ஒரு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்காக விகா ஹோம்ஸோட ஸ்ரீகிருஷ்ணா அவென்யூக்கு வந்திருக்கேன். இது லொக்கேஷன் எங்க இருக்குது அப்படின்னா, கேளம்பாக்கத்துல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் தாங்க. தையூர் மெயின் ரோட்ல இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பிளாட்ஸும் வில்லா பிளாட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாமினல் பிரைஸுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளும் ஒரு லேண்ட் இங்கே வாங்கி போடுவோம். ஏன்னா நமக்கு ஆஃபீஸ் இங்கே தானே, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்து லேண்டு வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்திருக்கோம். வாங்க உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விகா ஹோம்ஸோட ஸ்ரீகிருஷ்ணா அவென்யூக்கு வந்துட்டோம். நமக்கு கைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்திருக்காரு. ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட நேம் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த விகா ஹோம்ஸ் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் பண்ணிருக்கீங்க? 5 years ஆகுது. வா, 5 years இருக்கீங்க. 5 years ஆகுது. நம்ம இங்கே 2 years இருக்கோம். வா சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் தான் எனக்கு சுற்றி காட்டணும். அப்படியே எனக்கு வந்து என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி நீங்களே அப்படியே நீங்கள் கூப்பிட்டு போய் கடைசி வரையும் கொண்டு போயிடணும். வரீங்களா? போலாமா? வாங்க. ப்ரோ, இந்த விகா ஹோம்ஸ் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? நம்ம ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 5 years ஆகுது. இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே. ப்ராப்பர்ட்டி லொகேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு கேளம்பாக்கம் தையூர் அப்படின்ற லொகேஷன்ல இருக்கு. கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்மளோட ப்ராஜெக்ட் சிச்சுவேட் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேளம்பாக்கம்ல இருந்து டுவர்ட்ஸ் குடுவாஞ்சேரி கனெக்ட் ஆகுற ரோடு. ஓகே. தையூர் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. இது தையூர் வழியா காயாறு குடுவாஞ்சேரிக்கு இந்த ரோடு வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அந்த ஆன் ரோட்ல தான் நமக்கு ப்ராப்பர்ட்டி வந்து சிச்சுவேட் ஆயிருக்கு. ஒய்மார் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா 800 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நமக்கு இருக்கு இந்த ப்ராஜெக்ட். ஆன் ரோட் ப்ராஜெக்ட் இது உங்களுக்கு. இது வந்து நம்ம டோட்டலா 12 acres ப்ராஜெக்ட். இதுல நம்ம 4.5 acresக்கு இப்போதைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஃபேஸ் 1 வந்து ஒரு 2.5 acresக்கும், ஃபேஸ் 2 ஒரு 2 acresக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இல்ல இன்னும் நமக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அப் டு ஃபேஸ் 5 வரை இல்ல எக்ஸ்டென்ஷன் இருக்கு. வா. இப்போதைக்கு ஃபேஸ் 2 வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, ஃபேஸ் 1 and ஃபேஸ் 2 இப்போதைக்கு நம்ம கையில இருக்கு. இது வந்து DTCP and RERA approved plots. up to 90% வரை நம்ம பேங்க் லோனும் பண்ணி கொடுக்குறோம். என்னென்ன பேங்க்ல ப்ரோ டை அப் இருக்குது? பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா SBI, HDFC, Axis, ICICI, IDBI. அதுக்கப்புறம் பிரைவேட் செக்டார்ல கூட நம்ம பண்ணலாம். ப்ரோ, இங்க ஃபென்ஸ் போட்ட மாதிரி ஒரு லேண்ட் இருக்குல்ல ப்ரோ, இது மட்டும் என்ன ப்ரோ ஸ்பெசிஃபிக்கா? ஃபென்சிங் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆன ப்ராப்பர்ட்டி. ஓகே. வாங்கியிருக்காங்களோ அவங்களோட சேஃப்டிக்காக அவங்க ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஓ சூப்பர். ஆல்ரெடி வந்து இந்த லேண்ட் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்குது. ஆமா. ப்ரோ, இவங்கெல்லாம் யாரு? இவங்க நம்ம ஆபீஸோட மேனேஜர்ஸ். ஓகே, டீம் இருக்கு. இவங்க வேற டீம்ஸோட மேனேஜர். ஓ அப்படிங்களா? ஃபோன் வேற பாத்துக்கிட்டீங்களா? ஹாய் ப்ரோ. அண்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க பிஸியா இருக்காரு. ஸோ இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, லைக் நீங்கள் வந்து ஆன் தி ஸ்பாட் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மேனேஜர்ஸ் உங்களுக்கு ஆன் போர்டே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்கங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ங்க. ஸோ இதோட ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது வந்து இந்த லிமிட்டு. இப்போ நம்ம இந்த காலை இங்கிட்டு வச்சதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2, இதிலிருந்து தாங்க ஃபேஸ் 2 ஸ்டார்ட் ஆகுது. ஏன் ப்ரோ, இப்போ ஃபேஸ் 1ல எத்தனை பிளாட்ஸ் இருக்கு, ஃபேஸ் 2ல இப்போ எத்தனை வந்து நம்ம இது பண்ணிருக்கோம்? இது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டும் கம்பைன் ஆயிருக்க லே அவுட் இது. இதுல ஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா 63 பிளாட்ஸ் இருக்கு. ஃபேஸ் 2ல பாத்தீங்கன்னா 47 பிளாட்ஸ் இருக்கு. பிளாட்ஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நமக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப் டு 1 கிரவுண்ட் வரை நமக்கு பிளாட் அவைலபிள் இருக்கு.
ஓகே ப்ரோ, எல்லாம் ஓகே. இந்த இடத்தோட பிரைசிங் பத்தி நம்ம சொல்லிருங்க. பிரைசிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 23 லேக்ஸ் வரும். ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 23 லேக்ஸ் வரும். ம். அது வந்து உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பிளாட். வாவ். ஓகே. நெகோஷியபிளா ப்ரோ? பிரைஸ் நெகோஷியபிள். சூப்பர். நெகோஷியபிள்ங்க. யாராவது வாய் தாட்டியக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா வந்துருங்க. 20 லட்ச ரூபாய்க்கு வீட வாங்கிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஜஸ்ட் ஜோக்கிங். கண்டிப்பா நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ப்ரோ சொல்லியிருக்காரு. நமக்கு என்ன பிரைசிங்ல பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மேப்லேயே உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம இருக்கிற அந்த க்ரீன் ஸ்பாட் தான் நம்ம இருக்கிற மேப்பு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட விகா ஹோம்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ லைக் வந்து பார்த்திங்கன்னா மாம்பாக்கம், அப்புறம் ஓஎம்ஆர் ஈஸியாக ஓஎம்ஆர்லேயே 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுங்க. வாவ். அண்ட் ப்ரோ, இந்த இடத்த பத்தின வசதிகள் என்ன? அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபி, அப்புறம் அவென்யூ ட்ரீஸ் இருக்கு, பிளாக் டாப் ரோட்ஸு. இந்த ரோடு வந்து ஆக்சுவலாக எத்தனை அடி ப்ரோ? 33 ஃபீட் ரோடு இது. 33 ஃபீட் ரோடு. ஓகே. கேட்டட் கம்யூனிட்டியில் வரும். அப்புறம் உங்களுக்கு செக்யூரிட்டியும் இருக்கு. மெயின்டெனன்ஸ் 24/7 செக்யூரிட்டி இருக்கு. 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இருக்கு. வாவ், சூப்பர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் ரோடுங்க. ஆக்சுவலாக அந்த 33 ஃபீட் மெயின் ரோடு அப்படின்றது வந்து இதுதான். அண்ட் ப்ரோ, பக்கத்தில் இருக்க லேண்ட்மார்க்லாம் என்னென்ன ப்ரோ? லேண்ட்மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல்ஸ்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஸ்கூல்ஸ் இருக்கு. ஜெகநாத் வித்யாலயான்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ். ஆமாம், ஒரு சிபிஎஸ் இருந்துச்சு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா பிலாபாம்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ். அது போக இன்னொன்று இருந்துச்சு, இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல். ஆமாம், செட்டிநாடு இங்கேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் கூட இருக்காது. சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் அது மாதிரி தான் உங்களுக்கு பிரைம் கிளினிக்னு சொல்லிட்டு இங்கே ஆப்போசிட்லேயே நான் சொல்கிறேன். வா சூப்பர். அதே மாதிரி சிறுசேரி டெக் பார்க்கு இங்கேருந்து 10 மினிட்ஸ் ட்ராவலில் உங்களுக்கு சிறுசேரி. ஏன்னா நான் கரெக்டாக அந்த 10 மினிட்ஸ் கேப்பில் தாங்க வந்தேன். நான் கால்குலேட் பண்ணேன். ஏன்னா நம்ம சிறுசேரி டெக் பார்க் கிட்ட தான் வேலை பார்க்குறோமா, அங்கேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ தூரம் அப்படின்னு செக் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 11 மினிட்ஸாக என்னமோ தாங்க வந்துச்சு, இன்க்ளூடிங் டிராஃபிக் நான் சொல்கிறது. அவ்வளோதான் மக்களே, இந்த லேண்டை பற்றி நம்ம ஓரளவு தெளிவாகவே பார்த்தாச்சு. அண்ட் என்னோட லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறது வந்து சூன் நான் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ண தான் போகிறேன். வீட்டிலேருந்து சர்ப்ரைஸாக இங்கே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அதை நம்ம பண்ண போகிறோம். சார் மக்களே, அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். விகா ஹோம்ஸ் வந்தீங்கன்னா இத்தனை பேர் இருக்காங்கங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து தலைவர் ஹெல்ப் பண்ணார், பட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இத்தனை பேர் இருக்காங்க அசிஸ்டன்ஸ்க்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வசதிகள் இருக்குது. விகா ஹோம்ஸ்ல எனக்கு பிடிச்சிருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐடி பீப்புள் ஆகட்டும், கொஞ்சம் அவுட்ஸ்கட்ஸ்ல அமைதியான ஒரு அட்மாஸ்பியர்ல லேண்ட் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு பெட்டர் ஸ்பாட்டுங்க இந்த ஸ்பாட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற கணி ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோட அப்டேட்ஸ் தங்களை தேடி வந்து கொண்டே இருக்குங்க. ஸோ டடா பை, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சூப்பராக மீட் பண்ணலாம். இப்போதைக்கு பாய்.